ஸோ தூங்க விட மாட்டாங்களே, இப்பதான் வந்து நொய் நொயின்ட்டு செய். மேடம். என்னப்பா, என்ன வேணும்? மேடம், இது துணி துவைக்கிற லிக்விட், எங்களோட ப்ராடக்ட்டு. நீங்கள் வந்து இதை வாங்குனீங்கன்னா அப்புறமா நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு துணி துவைக்க வேண்டியது இல்லை. இதை வச்சு ஊற்றுனாலே போதும், முக்கி எடுத்தா அழுக்கு கரையெல்லாம் பஞ்சா பறந்துடும். அப்படியா? அதை எப்படி நான் நம்புறது? மேடம், இதை ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க மேடம். நான் இங்கே நிற்கிறேன். உங்கள் துணி ஏதாவது இப்பயே துவைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இப்பயே கொடுங்க மேடம். நீ சொல்கிறதும் சரிதான். நம்மளோட புருஷன் வேறு ஊருக்கு போயிட்டாரு, துணி துவைக்க முடியல. எப்படி துணி துவைக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, இவன் வந்து மாட்டிக்கிட்டான். சரி இருப்பா, ஒரு நிமிஷம் இரு, வரேன். இங்கே வாப்பா. இதான்ப்பா துணி. இந்த துணியெல்லாம் நீ வாஷ் பண்ணி காட்டு, அதில் எப்படி அழுக்கு போகுதுன்னு பார்க்குறேன். நான் பார்த்துட்டு உன்னோட ப்ராடக்டை நான் வாங்கிக்கிறேன், ஓகேவா? மேம், நான் ஒரு சேல்ஸ்மேன் மேம். நான் சேல்ஸ் மட்டும் தான் பண்ணுவேன். வேறு நீங்கள் கொடுக்குற துணியெல்லாம் என்னால் துவைக்க முடியாது. இல்லைப்பா, நீ வாஷ் பண்ணி கொடுத்தா நான் உன்னோட ப்ராடக்டை வாங்கிக்கிறேன். இல்லைன்னா நீ வேறு வீடு பார்த்துக்கோ போ. ஐயோ, காலையிலேருந்து ஒரு வியாபாரம் கூட ஆகலை. இதில் இவங்க வர துணி துவைக்க சொல்கிறாங்க. திரும்பி இதை கொண்டுட்டு ஆஃபீஸ்க்கும் போக முடியாது. சரி, ஓகே மேம், நான் வாஷ் பண்ணி கொடுக்குறேன். நான் எவ்வளோ பெரிய ஆள், நான்லாம் போய் துணி துவைக்க வேண்டியதாகிடுச்சு. சரி, இங்கே பாருங்கள் மேம், எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள் மேம். சரிப்பா, உன்னோட ப்ராடக்ட் நல்லா தான் இருக்குது, நான் அதை வாங்கிக்கிறேன். அது மாதிரி பாத்திரம் வளர்க்குற லிக்விட் ஏதாவது வச்சுருக்கேன்? ஐயா, பாத்திரம் இருக்குதா? பாத்திரம் கொடுத்தா நம்மளை பாத்திரம் விட்டுருமே. அதெல்லாம் இங்கே இல்லை மேம், வாஷ் பண்ணுறது மட்டும்தான் இருக்குது. சரிப்பா, அடுத்த மாதமும் நீ வந்தேன்னா வந்து ப்ராடக்டை கொடுத்துட்டு போ, நான் உங்ககிட்டே வாங்கிக்கிறேன், சரியா? ஏது அடுத்த மாதம்மா? இனிமேல் இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது. சரி மேம், நான் அடுத்த மாதம் வரேன் மேம். ஓகே மேம், போயிட்டு வரேன் மேம். இந்த பொம்பளை இப்படி பண்ணி நினச்சி கூட பார்க்கல.